அவருடைய ஆட்சியை திரும்பி பார்க்க வேண்டும். இந்த இவை அனைத்துமே திட்டமிட்டு நடப்பதல்ல. இவை அனைத்துமே ஒரு சம்பவங்கள். அதற்கு உரிய நடவடிக்கை இந்த ஆட்சியால் எடுக்கப்படுகிறதா இல்லையா? சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிறார்களா இல்லையா? சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை பாதுகாக்க இந்த அரசு ஏதாவது முயல்கிறதா? சட்டத்தின் ஆட்சி நடக்கின்றது. தவறு எங்கு நடந்தாலும் அதன் மீது நிச்சயமாக கடுமையான நடவடிக்கையை இன்னார் இனியவர் என்று பார்க்காமல் சட்டத்தின் ஆட்சி நடத்துகின்ற மாண்பு முதல்வர் அவர்கள் இவரை போல் சாத்தான் உலகத்தினுடைய சைத்தான் ஆட்சி அல்ல இந்த ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி. என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் வந்து முறையான ஆட்சி இல்லாதனால சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திமுக வந்து 4 அதிகாரம் செயல்படுறாங்க அப்படின்னு விமர்சனம் நிறைய பண்ணியிருக்காரு. அதே போல வேட்டி சேலை விவகாரம் தொடர்பாக வேட்டி கொடுத்தா சேலை கொடுக்க மாட்டாங்க, சேலை கொடுத்தா வேட்டி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு திமுக வந்து கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காரு. அவர் டெய்லி ஏதாவது விமர்சனம் அவர் அதை ஒரு தொழிலாக எடுத்துக்கிறாரு. சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை என்றால் அவர் எப்படி மாநிலம் முழுவதும் பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள முடியும்? அவர் பிரச்சார பயணத்தில் போதிய பாதுகாப்பு அளிப்பதால் தான் எந்த சிறு அசம்பாவிதம் இல்லாமல் அவருக்கு வாயில் வந்ததையெல்லாம் உளறி கொண்டு திரிவதற்கு சட்ட ஒழுங்கு சரியாக இருப்பதால் தானே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆகவே அவர் சொல்வது சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும் அதே போல் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள், ஆதாரம் இருந்தால் நீதிமன்றத்துக்கு செல்லட்டும், அதை சந்திக்க திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கின்றது. இவரை போல் மேல்முறையீடு என்று சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்றம் என்று செல்கின்ற இயக்கம் அல்ல. எந்த வழக்காக இருந்தாலும் நீதிமன்ற நெடிய படிக்கட்டிலே சந்திக்க திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கின்றது. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.